ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் ரசிகர்களின் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழகம் முழுவதும் வெளியானது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கலாநிதிமாறன் தயாரிப்பில் உருவான மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கூலி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்து நெல்லை, கோவை, திருப்பூர், அதே போல சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாநகரங்கள்ல மிக பிரம்மாண்டமாக அந்த ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் கொண்டாட்டத்தோடு இந்த கூலி திரைப்படமானது மிகப்பெரிய அளவுல வெளியான அடிப்படையில மிக கொண்டாட்டத்தோடு அந்த படத்தை காண ஒவ்வொரு திரையரங்கு முன்பாக அந்த ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் நாகார்ஜுனா, சௌபின் ஷஹீர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் சிறப்பு தோற்றத்தில் அமீர்கான் நடிப்பு இந்த படத்தை பேன் இந்தியா மூவியாக இந்த படமானது வெளியேற்றிருக்கும் அடிப்படையில ஒவ்வொரு தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மாநிலங்களிலும் ரஜினி மிக உற்சாகத்தோடு இந்த படத்தை வெளியானதை தொடர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தின் 50வது ஆண்டு கால திரையுலக சாதனை நினைவு கூறும் வகையில் இந்த படம் என்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக இது காரணமாக அவருடைய 50 ஆண்டு திரையுலக சாதனை நினைவு கூறும் வகையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல முக்கிய நடிகர் நடிகைகளும் அவர்களுக்கு சமூக வலைதளம் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தமே இருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழகத்தில் ஒவ்வொரு திரையரங்குகளிலும் இன்று காலை முதல் சிறப்பு காட்சி என்பது வெளியிடப்பட்டு பல இடங்களில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பாலாபிஷேகம் செய்தும் தமாப்படுத்தும் நடனமாடியும் இந்த படம் வெளியானதை கொண்டாடி கொண்டு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. முதல் காட்சி வெளியிடும் பொழுது மிக நீண்ட வரிசையில் என்னை காத்திருந்து ஒவ்வொரு ரசிகர்களும் இந்த படத்தை மிகுந்த உற்சாகத்துடன் காண புரிந்திருக்கிறார்கள். இந்த படத்தை பார்த்து விட்ட பலரும் இந்த படத்தை தற்போது ரஜினிகாந்துடைய படம் மிக சிறப்பாக இருப்பதாகவும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்துக்களையும் சமூக வலைதளமாக வெளியிட்டு வர்றாங்க. ஆஷா, தகவல்களுக்கு நன்றி பிரசாந்த்.